Hi guys, welcome back to another football video. இந்த வீடியோ பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் விசஸ் லிவர்பூல் பிரீமியர் லீக் மேட்சோட ரிவ்யூ தான் இது. மான்செஸ்டர் யுனைடெடோட அட்டாக் எப்படி இந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நம்ம மான்செஸ்டர் யுனைடெடோட டிஃபென்ஸ் இந்த மேட்ச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் விசஸ் லிவர்பூல் பிரீமியர் லீக் மேட்சோட ரிவ்யூ தான் அது. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமே. மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு கோல் கூட ஸ்கோர் பண்ணல. லிவர்பூல் பார்த்தீங்கன்னா 3 கோல் ஸ்கோர் பண்ணாங்க. அவங்களுக்கான கோல் ஸ்கோரர்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா லூயிஸ் டயாஸ் 35வது நிமிஷத்தில் ஒரு கோலு, 42வது நிமிஷத்தில் லூயிஸ் டயாஸ் 2வது கோலு, 56வது நிமிஷத்தில் சலாக்கு ஒரு கோலு. ஸோ டோட்டலாக லிவர்பூல் பார்த்தீங்கன்னா 3 கோலை ஸ்கோர் பண்ணி இந்த மேட்சை லிவர்பூல் மான்செஸ்டர் யுனைடெடுக்கு எதிராக டாமினேட்டராக ஜெயிச்சாங்கன்னு சொல்லி தான் அவங்க ஆகணுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மான்செஸ்டர் யுனைடெட் கொஞ்சம் புவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்கள் இந்த மேட்ச்சில் என்ன நினைக்கிறீங்க, எப்படி மான்செஸ்டர் யுனைடெட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெடோட ஸ்டார்டிங் 11 இந்த மேட்ச்சுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட எரிக் டென் ஹாகோட ஃபார்மேஷன் 4-2-3-1, நம்மளோட கோல் கீப்பர் ஹோனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசராசோய், டி லைட், மார்டினஸ், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், ராஷ்ஃபோர்ட், ஜிர்ஸ்கி, கர்னாச்சோ, காஸ்மீரோ, டலவுட், மானியோ, இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் 11ஆகவே இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது தாங்க நம்ம மான்செஸ்டர் யுனைடெடோட ஸ்டார்டிங் 11ஆக லிவர்பூலுக்கு எதிராக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த மேட்ச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போமே. ஸ்டாட் என்னப்பா சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சோட ஸ்டாட்டு கோல் ஸ்கோர்டு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் 0, லிவர்பூல் 3. ஷாட்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் எத்தனை எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 8 ஷாட்டு, லிவர்பூல் பார்த்தீங்கன்னா 11 ஷாட்டு. ஷார்ட் அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் பார்த்தீங்கன்னா 3, அதே போல் லிவர்பூலும் பார்த்தீங்கன்னா 3. பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மான்செஸ்டர் யுனைடெட்ட 53% இருந்துச்சு, அதே லிவர்பூல்கிட்ட பார்த்தீங்கன்னா 47%. கார்னர்ஸ் டேக்கன் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் 5, அதே போல் லிவர்பூல் பார்த்தீங்கன்னா 2 தான். ஃபவுல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டீமுமே 7 ஃபவுல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்டு ஒரு சைடு மான்செஸ்டர் யுனைடெடுக்கு நல்லா இருந்தாலுமே மேட்ச் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்லி தான் ஆகணும். மேட்ச் வேறு கதையை தான் சொன்னிச்சு. ஏன்னா நம்ம மான்செஸ்டர் யுனைடெட் எனக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம அட்டாக் ஃபஸ்ட்டு பார்ப்போமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னே. அட்டாக் புவராக தாங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜிர்ஸ்கிக்கு நல்ல சான்சஸ்லாம் கிடச்சிச்சு, கர்னாச்சோவுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோம். அதே போல் தேவையில்லாத மிஸ் பாசஸ்லாம் போட்டோம். ஸோ அது ஒரு மெயினான கடையும். இன்பாக்ஸில் போய் நம்ம பெருசாக ஷாட்டே எடுக்கல. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு ஷாட்டு கூட பெருசாக எடுக்கல. ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஷாட் எடுத்தோம், அதுக்கப்புறம் நம்ம பெருசாலாம் ஷாட்ஸே எடுக்கல பாக்ஸ்குள்ளே போய். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பாக்ஸ்குள்ளே போய் பெருசாக பாலே ஹோல்டு பண்ண முடியல, சில மிஸ் பாசஸ் தேவையே இல்லாமல் போடுறோம். அதுக்கப்புறம் காஸ்மீரோ இன்னைக்கு டிஃபென்ஸில் புவராக விளாண்டாருன்னு சொல்லியே ஆகணும். நம்ம கோல் கன்சிடர் பண்ணதுக்கு ஒரு காரணம் காஸ்மீரோ தான். இன்றைக்கி காஸ்மீரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ரொம்பவே கம்மியாக தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா அவர் பெருசாக நம்ம செகண்ட் கோலுக்கு காரணம் அவர் தான். 3வது கோல் எல்லாம் சொல்கிறாங்க ஓனா தடுத்துருக்கலான்னு, பட் அது ஓனா தடுத்துருக்கணுங்க அந்த கோலை. ஸோ அந்த கோல் பார்த்திங்கன்னா மிஸ்டேக். நம்ம 3 கோலுமே நம்மளோட டிஃபென்சிவ் மிஸ்டேக், 2வதும் 3rd கோலும் நம்மளோட மிஸ் பாசஸ்னால தான் அந்த கோல் அவங்களுக்கு உருவாக்கிட்டோம். ஃபஸ்ட்டே ஒரு கோல் போயிருக்கணும், அலெக்சாண்டர் அது கோல் அடித்தார், அது ரைட் ஃபுட் ஆஃப் சைடில் இருந்ததுனால அது கோல் கொடுக்கல. இல்லை லிவர்பூல் 4 கோல் கூட அடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் இன்னைக்கு 2மே புவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆல் ஓவராக லிவர்பூலுக்கு எதிராக நம்ம மான்செஸ்டர் யுனைடெட் பார்த்தீங்கன்னா ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு சொல்லி தாங்க ஆகணும். அதே போல் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 14th இடத்துல இருக்கோம். ஸோ 20 இடம் தான் டோட்டலாக. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 14th எடுத்திருக்கோம். 3 மேட்ச் விளாண்டு அதில் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வின்னு, மிச்சம் 2 மேட்ச் நம்ம தோற்றுருக்கோங்க. ஸோ இதுதான் மான்செஸ்டர் யுனைடெட் நம்ம வந்து கொஞ்சம் பிளாடான ஸ்டார்ட்னு தான் சொல்லணும். கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு நம்புவோங்க. நீங்கள் இந்த மேட்ச்சில் கமெண்ட் பண்ணுங்கள், மான்செஸ்டர் யுனைடெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க லிவர்பூலுக்கு எதிராக அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.